இவன் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இந்த புதிய நாளிலும் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சமூகத்திலே வர செய்த தேவாதி தேவன் அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து காலைதோறும் புதிதாக இருக்கிற அவருடைய கிருபையிலே களி கூறவும் அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்தவும் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறாங்க. இரவெல்லாம் கனிமொழி போல ஆண்டவர் பாதுகாத்து கொண்டாங்க. நேற்றைய தினத்தை பார்த்து எத்தனையோ பேர் இந்த நாளில் அவர்கள் ஜீவனோடு கூட இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மை காப்பதற்கு ஆண்டவர் தவறவே இல்லை. நம்மை சூழ்ந்து கொண்டவர், நம்மை பாதுகாத்தவர், நம்மை பலப்படுத்தினவர், இம்மட்டும் நம்மை நடத்தினவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் இப்படி காத்து வருவது, அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது மிகவும் அவருடைய சமூகத்தில் பிரீதியாய் பார்க்கப்படுகிற ஒரு காரியம். காலைதோறும் என் கிருபை புதிதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறவர், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்கிற வார்த்தையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த நாள்லையும் இந்த வார்த்தையை தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் தியானத்துக்காக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது வரலாறுல அலெக்சாண்டர் த கிரேட், அவரை போல அநேக ராஜாக்கள் அவர்கள் வாழ்ந்த நாட்களில் அவர்கள் யுத்தத்திற்கு போகும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த யுத்தத்தில் இந்த படை வீரர்களுக்கு முன்பதாக இந்த ராஜாக்கள் கடந்து போவாங்களாம். படை வீரர்களுக்கு பின்னாக ராஜாக்கள் போக மாட்டாங்க. இந்த அலெக்சாண்டர் த கிரேட், இவரெல்லாம் நெப்போலியன், இவங்கெல்லாம் போகும் பொழுது, யுத்தத்திற்கு போகும் பொழுது இந்த ராஜா முன்பதாக நிற்பாராம். இவரை தாண்டி தான் அந்த படை வீரர்களுக்கிட்ட எதிரிகளே வர வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு பெரும் படையை வழிநடத்தி செல்லுகிறவர்கள் முன்பதாக கடந்து செல்லுகிற ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை, ஒரு பாடு அல்லது ஒரு தடை, ஏதாவது ஒரு காரியங்கள் தடைபட்டு நிற்கும் பொழுது இந்த சூழ்நிலை மாறுவதற்கு ஏதுவாக அல்லது இந்த பிரச்சனை எப்போ மாறும், இதுதான் நம்முடைய எண்ணங்களில் பெரிதாக காணப்படும். இந்த காரியத்தை யார் மாற்றுவார், எங்களுக்காக யார் இந்த காரியத்தை செய்வார், யார் எங்களுக்காக பேசுவார். சில காரியங்கள் நெடுநாளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தடைகள் மாறுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறணும், இந்த காரியங்கள் மாறணும், இந்த திருமண தடைகள் மாறணும், இந்த குழந்தை இல்லாத ஆண்டவரே இந்த நிலைமை மாறணும், இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக நேரங்களில் நாம் காத்திருப்பது உண்டு. ஆனால் வேதம் இன்றைக்கு உங்களுக்கு நேராய் அவருடைய வார்த்தை வருகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடை நமக்கும் அவருக்கும் இடையில, அல்லது நமக்கு அவர் அருளுகிற அந்த ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்கிறதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சில நேரங்களில் சில தடைகள் நமக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை ஆண்டவர் மாற்றி போடுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த தடைகளை தகர்த்தெறிகிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார். இவர் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை எவ்வாறு நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியும், இப்படி ஆண்டவர் சில காரியங்களை இந்த காலை வேளையிலே நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் மார்க்கு 6வது அதிகாரம்
45வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த 5 அப்பம் 2 மீன்களை வைத்து கர்த்தர் 5000 பேரு புருஷர்கள் அவர்கள் திருப்தியாய் சாப்பிடத்தக்கதான ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. இந்த அற்புதம் முடிந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு மத்தியான வேளையிலே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க் 6:45 சொல்லப்படுகிறது, அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இப்போ பெத்சாய்தாவுக்கு எதிராக அந்த இடத்துல இவங்க போகிறதுக்கு ஆண்டவர் அங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் படுத்துகிறார். அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இவர்களை கர்த்தர் ஒரு மிஷனுக்காக ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ அந்த இடத்துல அவர்கள் அனுப்பும் பொழுது இவர்கள் போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னா 53வது வசனம் சொல்லுகிறது, கெனசரேத் என்னும் நாடு. இந்த நாடு பெத்சாய்தாவுக்கு எதிராக இருக்கிறது. இப்போ பெத்சாய்தாவுக்கும் கெனசரேத் நாட்டுக்கும் நடுவில் இருக்கிறது இந்த ஒரு பெரிய கடல். இந்த கடலை தாண்டி தான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அவர்கள் படகினூடாய் அவர்கள் கடந்து செல்லணும். இப்போ ஆண்டவர் அந்த இடத்துக்கு அவர்களை அனுப்பி விடுறாரு. அவங்க போகிறாங்க. ஆனால் 46வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இப்போ ஆண்டவர் ஜெபம் பண்ணுறதுக்கு மலையில் ஏறுறாங்க. மத்தியானத்தில் சீசர்களை அனுப்பிட்டாங்க. இப்போ சாயங்காலம் ஆயிட்டு படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். அப்போ ஆண்டவர் கரையில் தனிமையாக உட்கார்ந்துருக்கிறார். அந்த கடற்கரையில் தனிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே படகு நடுக்கடலில் இருக்கிறது. 48வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறது. இப்போ நடுக்கடல்ல ஒரு காரியம் என்ன நடக்குது, இவர்கள் கெனசரேத் நாட்டிற்கு கர்த்தர் சொன்ன இடத்திற்கு போவதற்கு தடையாக அங்கே ஒரு பெரிய இயற்கை வித்தியாசமாக ஒரு சூழல் உருவாகிறது. ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய காற்று கொந்தளிப்பு, கடல் கொந்தளிக்கிறது. இவர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு இந்த காரியங்கள் அவர்களுக்கு முன்பதாக தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த வார்த்தையை சொல்லுகிறது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? 47வது வசனம் சொல்லுகிறது, சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். ஆனால் 48வது வசனத்தில் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. நிறைய நேரங்களில் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், நான் போகிற பாதை அல்லது என் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட தடை மாறாதபடிக்கு எத்தனையோ வருடங்கள் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலை மாறவே மாட்டேங்குதே, இந்த காரியங்கள் மாறவே இல்லையே. ஒருவேளை கர்த்தர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வேறு என்ன காரியம் காணப்படுகிறது, ஒரு தடை காணப்படுகிறது. ஆனால் இதை கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனையோ முறை நான் கொண்டு போயிட்டேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கொண்டு போயும் இது ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் இந்த மாற்றத்தை என்னால் பார்க்க முடியலையே நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் போகிற பாதையை அவர் அறிவார். அல்லேலூயா. நீங்கள் போகிற பாதையை அவர் அறிவார். யோபு கடினமான பாதைகளினூடாய் அவர் கடந்து சென்ற போதிலும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோபு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வரும் பொழுது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் போகும் பாதையை அவர் அறிவார். அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறார், இது நான் தனியாக போகலை, நான் போகிற பாதையை அறிந்த ஒரு தெய்வம் உண்டு. நான் என்ன பாதையில் போய்கிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளோ கடினமான பாதையினூடாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், இந்த பாதையில் நான் வடிக்கிற கண்ணீர், இந்த பாதையில் நான் படுகிற பிரயாசம், இந்த பாதையில் நான் படுகிற வேதனை, இவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒருவர் உண்டு. வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அந்த இடத்துல அவர்களை பார்த்து விட்டு ஆண்டவர் சும்மா அதே இடத்துல வெயிட் பண்ணலை.
ஆண்டவர் அவர்களை பார்த்த பொழுது, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும் பொழுது, அவர் கரையில் இருந்தவர் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் இன்னொரு போட்டை எடுத்துட்டு அங்கே வரல, அந்த கடல்லே நடந்து அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். நல்லா கவனிங்க, அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு, இந்த மத்தியானத்தில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் பிரயாணப்பட்டு அவர்கள் கடந்து சென்ற அந்த இடத்திற்கு அவர்கள் படுகிற வேதனையை அறிந்தவரை, அந்த வேதனையை பார்த்த நிமிஷத்தில் வேதம் சொல்கிறது, 4ஆம் ஜாமத்தில் அதை பார்த்த நிமிடத்தில் அவர் நடக்க ஆரம்பித்து விட்டார். சாயங்காலத்தில் இதை பார்க்குறாரு. 4ஆம் ஜாமம் அப்படிங்கும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு மிட் நைட்டாக இருக்குது, அதிகாலை. அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் கடந்து வந்து விட்டார், அவர் நடக்க ஆரம்பித்து விட்டார். இதை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நோடு கூட பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் படுகிற வேதனையை அறிந்த அவர் எங்கேயோ இல்லைங்க, உங்களை பார்த்து, என்னைக்கோ நீங்கள் பட்ட வேதனையை அறிந்தவராய் உங்களை பார்த்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லைகளுக்குள்ளாக நீங்கள் படுகிற வேதனைகளை அறிந்தவராக, எந்த எல்லைகளில் இருந்து நீங்கள் வடிந்து கொண்டே கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறீங்களோ, இதோ உங்களுக்கு நேராய் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடத்தில் வருகிற காலங்களை ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த சீசர்கள் அந்த காலங்களை அறிந்து கொள்ளல. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். நல்லா கவனிங்க, அதில் 2 காரியம் இருக்கிறது. அவர்கள் விரும்பினபடி கர்த்தர் அந்த இடத்துல வரல. கர்த்தர் இன்னொரு போட்டில் வந்திருந்தனா அங்கே கர்த்தர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்பட்டு அவர் வந்துட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அங்கே நடந்ததே வேற. அங்கே அவர் கடல் மேலே நடந்து வரார். இது அவர்களுக்கு புதுமையான காரியம். இன்னொன்று, அவர்களால் நம்ப முடியலை இந்த காரியத்தை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த இடத்துல சொல்லும் பொழுது, அவர்களிடத்தில் அவர் கடந்து வருகிறார், கடலின் மீது நடந்தவராய் அவர்களிடத்தில் கடந்து வருகிறார், அவர்களை நோக்கி வருகிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். உங்களை அறியாதவர் போல, நீங்கள் படுகிற வேதனையை எங்கேயோ இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர் போல அவர் இருக்கல. உங்களை நோக்கி தன்னுடைய பாதங்களை ஆண்டவர், அவர் நடந்து அவருடைய பாதங்கள் உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இதோ மகனே மகளே, நான் உன்னை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன், உன்னை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். எந்த பிரச்சனை, எந்த பாடுகள், எந்த உபத்திரவங்கள், எந்த ஒரு தடை வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாதபடிக்கு, சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, சில தொழிலில் சில காரியங்களில் முன்னேற முடியாதபடிக்கு சில தடைகளாக உனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறதோ, நீ தடன்னு நினைக்கிற காரியத்தில் அந்த தடைகளுக்கு மேலே நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சீசர்கள் முன்னேறி செல்வதற்கு அந்த கடல் தடை, ஆனால் அந்த கடல் மேலே தான் அவர் நடந்து வருகிறார். ஏதோ ஒரு வேற இடத்துல இருந்து நடந்து வரல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் கடலின் மீது நடந்து வருகிறார். ஒருவேளை அவர் வருகிறதை நீங்கள் அறியாதிருக்கலாம். நீங்க விரும்புகிறபடி அவர் ஒருவேளை உங்கள் எல்லைகளிலே அவர் உலாவுகிறதை நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அன்னைக்கு யோசுவா சொன்னது போல, நாங்கள் அறியாத ஒருவர் எங்கள் எல்லைகளுக்குள்ளே உண்டு, எங்கள் எல்லைகளுக்குள்ளே உண்டு. இந்த காலை வேளையில கர்த்தர் அநேகருக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். இதோ அவருடைய பாதங்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ளே நுழைகிறது. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடை என்று, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த தடைகளின் மீது நடந்து வருகிற ஒருவர் உண்டு. அந்த தடைகளை தகர்த்தெறிகிறவராக, அந்த தடைகளை தகர்த்தெறிகிறவராக இதோ உங்களுக்கு முன்பதாக கடந்து சொல்லுகிறார். இந்த சீசர்கள் அந்த படகில் இருந்து அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாதபடிக்கு இந்த படகுக்கு முன்பதாக அவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த கடலுக்கு, அந்த அலைகளுக்கு நேராய் அவர் நடந்து வருகிறத நீங்க பார்க்க முடியும். நேரா வந்தோன்னு சீசர்கள் இடத்துல போய் பேசல, அவர்களை கடந்து சென்றார். அவர்களை கடந்து சென்றார். அவர்களை
கடந்து செல்கிறார். அந்த இடத்துல நீங்க நல்லா வாசிக்கும் பொழுது அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாதபடிக்கு அவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாதபடிக்கு அவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் படுகிற வேதனையை அறிந்தவராக இதோ உங்கள் எல்லைகளுக்குள்ளே ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எங்கேயோ இல்லை மகளே, நான் உன் எல்லைக்குள்ளதான் இருக்கிறேன், உன் எல்லைக்குள்ளதான் இருக்கிறேன். நீங்க 2வது இதுல கவனிச்சீங்கன்னா தெரியும், 48வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. இங்க அவங்க படுற வேதனை என்னன்றத கர்த்தர் பார்க்கிறார். அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து அவர் நடந்து அவர்களிடத்துல போனார்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல அவங்க படுற வேதனையை அறிந்தவராக தான் அவர் புறப்படுறாரு. ஆனா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கிறாருன்னா ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களிடத்துல போகணும். இப்ப எலியாவை போஷிப்பதற்கு சாரிபாத்துல ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணினார். எலியாவை வேற எங்க அனுப்புனார்னா விதவையினுடைய அவளிடத்துல கர்த்தர் அனுப்பினார். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர் தண்டு வலிக்கிறதில் அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டவராக அவர் கடந்து வந்தவர் கடந்து அவர்களிடத்துல போகாமல் அவர்களை கடந்து செல்கிறவராக அந்த இடத்துல காணப்படுகிறார். பிரச்சனையை பார்த்துட்டு அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள காப்பாற்றணும் தான் வராரு. ஆனா அவங்களை கடந்து செல்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லைகளுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க எப்போ ஒரு கடினமான பாதைகளுக்குள்ளே நீங்க நுழைய ஆரம்பிச்சீங்களோ, ஒரு கடினமான பாதைகளுக்குள்ளே நீங்க போக ஆரம்பிச்சீங்களோ, அப்பவுமே உங்கள் எல்லைகளுக்குள்ளே வந்துட்டாரு. ஆனா இப்போ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற என்ன தெரியுமா, அவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா அந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, 50வது வசனத்தில் அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். அவரோடு கூட முந்தின மதியம் வரைக்கும் அவரோடு கூட இருந்து சாப்பிட்டு அவரோடு கூட வாழ்ந்தவர்கள் அவரை கண்ட பொழுது கலக்கமடைந்தார்கள். ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் விரும்பினபடி அந்த இடத்துல அவருடைய வருகை இல்லாதபடியினாலே அந்த இடத்துல அவர்கள் அவரை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நிறைய நேரத்துல அவர் நம்ம எல்லைக்குள்ள உலாவுகிறவராய் அவர் உலாவி கொண்டிருந்தாலும் அவரை முழுமையாக நம்ம அறிந்து கொள்ளவில்லை. அவரை முழுமையாக நம்ம அறிஞ்சு கொள்ளலை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்கள்கிட்ட சொல்லுகிற காரியம், அவரை நாம் அறிந்து கொள்ளாதபடியினாலே இப்போ ஆண்டவர் இந்த படகை சுற்றி அவர்களை சுற்றி ஆண்டவர் அந்த எல்லைக்குள்ளேயே ஆண்டவர் உலாவுகிறார். அவர்களை கடந்து போகிறவர்கள் போல காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, உடனே அவர்களோட பேசி அவங்க கலக்கமடைந்திருக்கிறத பார்த்து, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அநேக நேரங்கள்ல அவர் நம்ம எல்லைகள்ல உலாவினாலும் அவரை விசுவாசிக்கவும் அவரை அறிந்து கொள்ளுகவும் அவர் என் எல்லைகளிலே இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்துல நாம் வளருவதிலும் அநேக நேரத்துல நாம் குறைபடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லி கொடுக்கிற காரியம் அதுதான். முதலாவது, நான் உங்க எல்லைகளுக்குள்ளே உலாவுகிறேன் என்று சொன்னவர் இன்னைக்கு நாம் அறியாத ஒருவர். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? ஏன்னா யோசுவா யோர்தான் நதியில இருந்து அவர் அதை கடந்து உள்ளே செல்வதற்கு முன்பதாக நான் உன் கூட இருப்பேன், மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், எல்லாவற்றையும் பிரத்யட்சமாக பேசினவர். இந்த யோசுவாவுக்கு நல்லாவே தெரியும் அவர் யார், அவருடைய சத்தம் என்ன எல்லாம். ஆனா வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் உள்ளே நுழையும் பொழுது அவர் ஒரு சேனையின் அதிபதியாய் அவர் யோசுவாவை சந்திக்க வருகிறார். ஆனா ஒரு கட்டத்துல அவருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே உண்டு. இந்த வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்கள்ல அவர் நம்ம எல்லைக்குள்ளே இருந்தாலும் அவரை அறிந்து கொள்ள நாம் தவறுகிறோம். அவர் நம் எல்லைகளுக்குள்ளே இருந்தாலும் அவரை புரிந்து கொள்வதற்கு நாம் தவறுகிறோம். அவர் நம் எல்லைகளுக்குள்ளே இருந்தாலும் அநேக நேரங்களிலே நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் நமக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான்.
நீங்க வேதத்துல த்ரூ அவுட் த பைபிள் நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில நிற்கிறார்கள். சூளையை பார்க்கல, எங்களை விடுவிக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று பார்த்தார்கள். தானியேல் சிங்க கபியில போடும் பொழுது அவர் சிங்கத்தை குறித்து யோசிக்கல, அந்த சிங்கத்தின் நாவை கட்டுகிறவரை குறித்து அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். தடைகளை தகர்த்தெறிகிறவர் உங்களுக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் பொழுது, இதோ வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த 51வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவர்கள் இருந்த படவில் அவர் ஏறினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். அவர் உங்களை விசாரிக்கிறவராக, அவர் உங்களை நடத்துகிறவராக, அவர் உங்கள் தடைகளை தகர்த்தெறிகிறவராக இதோ உங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, இதோ உங்கள் படகிலே 3வது நபராக அவர் ஏறுகிறார். உங்களுக்கு அடுத்த நபராக அவர் ஏறுகிறார். உங்க பிசினஸ்ல, உங்கள் பிசினஸ் என்ற அந்த படகுல அவர் ஏறுகிறார். உங்க வாழ்க்கைன்ற படகுல அவர் ஏறுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை மாற்றுகிறவராக அவர் ஏறுகிறார். அவர் படகுல ஏறும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல இருந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, அதனால் அவர்கள் அந்த படகுல அவர் ஏறின உடனே அப்பொழுது காற்று அமர்ந்தது. இதுவரைக்கும் உங்களுக்கு முன்பதாக வீசிக்கொண்டிருந்த சில புயல்கள், சில காரியங்கள், சில சூழ்நிலைகள், சில இருள் நிறைந்த சில அந்தகாரப்படுத்துகிற காரியங்கள், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்கள் படகுல ஏற வேண்டியதுதான் தாமதம். அவர் ஏறின உடனே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்கள் சந்திக்கிற சில சூழ்நிலைகள், நீங்கள் எதிர்கொள்ளுகிற சில காரியங்களை இனி நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா உங்க படகுல ஒருவர் உண்டு, தடைகளை தகர்த்தெறிகிறவர் ஒருவர் உண்டு. அவர் உங்களுக்கு முன்பதாக உங்கள் படகில அவர் நிற்கும் பொழுது, உங்களுக்கு முன்பதாக அதுவரை வீசிக்கொண்டிருந்த அந்த பலத்த காற்று, அதுவரைக்கும் கொந்தளித்த அந்த கடல் கொந்தளிப்புகள் அது அடங்கியே தீர வேண்டும். இன்றைக்கு காலையில கர்த்தர் அநேகருக்கு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை பேசுகிறார். எத்தனையோ முறை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எத்தனையோ முறை இந்த காரியத்திற்கான விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, நீ விண்ணப்பித்த மாத்திரத்திலேயே இதோ உன் எல்லைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், உன் எல்லைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். நீ எந்த பிரச்சனையை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாயோ, எந்த சூழ்நிலை உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த சூழ்நிலை உன்னை கலக்கமடைய செய்து கொண்டிருக்கிறதோ, அந்த சூழ்நிலைக்கு மேலாகத்தான் நடந்தவராய் நான் வந்திருக்கிறேன். எதை பயந்தாயோ அந்த சூழ்நிலைக்கு மேலே நடந்து வந்து இதோ உன் அருகிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் நான் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு இதோ உன் தடைகளை தகர்த்தெறிகிறவராக நான் உன்னிடத்தில் வந்து நிற்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ளும் பொழுது உன் படவில் நான் ஏறுவேன். உன் படகுல நான் ஏறுவேன். உன் படகுல நான் ஏறும் பொழுது எந்த காற்று, எந்த கடல் உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ, இதுவரைக்கும் உனக்குள்ளே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்ததோ, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, என் எதிர்காலம் இப்படியே இருந்துருமா, என் வாழ்க்கை இப்படியே மாறிடுமா, எந்த ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ளாமல் நான் போய்விடுவேனோ என்று பயந்து கொண்டிருக்கிற அநேகருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ படகுல நான் ஏறுகிறேன். எந்த சூழ்நிலை உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்ததோ இனி அந்த சூழ்நிலை நீ பார்க்க மாட்ட. ஏனென்றால் அந்த தடைகளை தகர்த்தெறிகிறவர் உன் படகுலே வந்து நிற்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அவர் படகிலே ஏறின உடனே காற்று அமர்ந்து. நீங்க அவர் படகுல ஏற வேண்டியது அங்க தாமதம். அவர் படகுல ஏறணும்னா ஆண்டவர் அந்த இடத்துல நேரா வந்து படகுல ஏறிடல. அழகா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த இடத்துல படகுல ஆண்டவர் ஏறுகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் அநேகருக்கு உங்களை வெளிப்படுத்த போகிறார், அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்த போகிறார். உங்க எல்லைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறவர் தன்னை வெளிப்படுத்துகிற காலங்களுக்குள்ளாக நீங்க வந்து நிற்கிறீங்க. இன்னைக்கு நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுது ஒரே ஒரு விசுவாசம் தான், என்னை தாண்டி ஒருவர் என் எல்லைகளுக்குள்ளே உலாவுகிறார். என்னை தாண்டிய ஒருவருடைய பாதம் இந்த பிரச்சனைக்குள்ளாக நான் மட்டும்தான் நிற்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, என் பாதங்களோடு கூட இன்னொரு பாதங்கள் நின்று கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையை நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்றேன் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, என்னை தாண்டி ஒருவருடைய பாதங்களின் அருகே நின்று கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல கர்த்தர் அனைவரோடு சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே நுழைந்த உடனே நீங்கள் புரிந்து கொள்ளணும், அவர் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காகத்தான் உங்கள் எல்லைகளுக்குள்ளே நுழைந்திருக்கிறார் என்பதை.
யோவான் 5வது அதிகாரத்தில் அநேக மண்டபங்கள், பெதஸ்தா மண்டபங்களில் ஒரு மண்டபத்தில் ஒரு பிறவியில இருந்து சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு தடை என்னன்னா, அந்த குளம் கலக்கப்படும் பொழுது அதுக்குள்ளே இறங்குவதற்கு எல்லாரும் இறங்கிடுறாங்க, என்னை தூக்கிட்டு போய் யாருமே இல்லை. ஏன்னா நான் இறங்குனா என்னுடைய சூமின கால் எல்லாமே சரியாயிரும். நான் இறங்க முடியாதபடிக்கு என் சரீரம் எனக்கு ஒரு தடையாக இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை எனக்கு ஒரு தடையாக இருக்கிறது, நான் இருக்கிற அந்த இடம் எனக்கு ஒரு தடையாக இருக்கிறது, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இதுதான் அவனுக்கு முன்பதாக இருந்த ஒரு பெரிய ஒரு காரியம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், 5 மண்டபங்கள் இருக்கிறது. அதில் அநேக குருடர்கள், சப்பானிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்தது நேராக இவங்கிட்ட தான் வந்து நிற்கிறார். நேராக இவங்கிட்ட வரார். வந்து ஆண்டவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, சுகமாக விரும்புகிறாயா? சுகமாக விரும்புகிறாயா? நல்லா கவனிங்க. அவர்கள் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஒருவேளை விண்ணப்பித்திருக்கலாம், கர்த்தரை நோக்கி ஜெபித்திருக்கலாம், அல்லது இந்த குளம் கலக்கப்படுகிறதை எதிர்பார்த்திருக்கலாம். இந்த குளம் கலக்கப்படுகிற ஒரு நாட்களை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவனுக்கு குளத்துல இறங்க முடியாததுனால இவன் விண்ணப்பம் எப்படி இருந்திருக்குன்னா, என்னால் குளத்துல கூட இறங்க முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லி அவனுடைய விண்ணப்பம் கர்த்தரை நோக்கினதாக, கர்த்தரை எதிர்பார்த்து காத்திருக்கிறவனாக ஒருவேளை அந்த இடத்துல அவன் கர்த்தரை நோக்கி முறையிட்டவனாக இருக்கலாம். சொல்லியிருக்கலாம், என் வாழ்க்கை இப்படியே போயிரும் போல, சப்பானியா இருந்தே நான் மரித்து போவேனோ, என்னால் இறங்கக்கூட முடியலே ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இப்படி ஒரு தடை இருக்கிறது, என் கால்கள் கொஞ்சம் கூட நல்லா இருந்தால் கூட நான் எப்படியாவது போய் நான் விழுந்துருவேனே, ஆனால் என்னால் முடியலைன்னு சொல்லி அவன் புலம்பிக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவனிடத்துல கர்த்தர் நேராக வரார். அவங்ககிட்ட வந்து கேட்குறாரு, சுகமாக விரும்புறையா அப்படின்னு. ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை அந்த இடத்துல வர்த்திக்க பண்ணுகிறார். அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், குளம் கலக்கப்படுது, எல்லாரும் இறங்குறாங்க, எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறார், நான் உன்கிட்ட கேட்ட கொஸ்டின் வேற, நீ சுகமாக விரும்புகிறையா? நல்லா கவனிங்க. நம்ம சூழ்நிலையையும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளையும் மிகைப்படுத்தி தான் நம்ம பேசுகிறோம், அதை பார்க்குறோம். ஆனால் கர்த்தரை வந்து நின்று கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், இந்த பிரச்சனை மாறணும் நீ விரும்புறியா? இந்த காரியங்கள் மாறணும் நீ விரும்புறியா? இந்த வார்த்தையை தான் அன்னைக்கு அந்த பெதஸ்தா மண்டபத்தில் இருந்த அந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் கேட்குறார். கேட்ட உடனே ஆமா ஆண்டவர், அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்பின உடனே அவன் வாழ்க்கையில் அவன் விரும்பினபடி அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கல, மாறாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல நிகழ்த்துகிறார். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விரும்பினபடி அந்த குளத்துல இறங்கி அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளல. அதுதான் அவனுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது. நான் குளத்துல எப்போ இறங்குவேன், யார் எனக்கு உதவி செய்வா, யாராவது என்னை இறக்கி விடுவாங்களான்னு. ஆனா கர்த்தர் அவன் எல்லைக்குள்ளே நுழைந்த பொழுது அவன் விரும்பினபடி ஒரு அற்புதத்தை அவன் அந்த இடத்துல சுதந்திரிக்கல, மாறாக அற்புதம் நடந்தது. ஆனால் அவன் விரும்பினபடி அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க விரும்பினபடி உங்க லைஃப்ல சில காரியங்கள் போகல அப்படின்னா ஜெபிக்கிறேன், ஆனா நான் விரும்பினபடி நடக்கல அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ சிச்சுவேஷன் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இல்லை, சிச்சுவேஷன் இஸ் இன் கண்ட்ரோல். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. நான் ஜெபம் பண்ற சில காரியங்கள் வித்தியாசமா போகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் எல்லைகளுக்குள்ளே ஒருவர் நுழைந்து விட்டார். நான் ஜெபம் பண்ணியும் சில காரியங்கள் எங்கள் கையை மீறி சில காரியங்கள் செல்கிறது, சில சூழ்நிலைகள் செல்கிறதுனா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் எல்லைகளுக்குள்ளே வேறொருவன் நுழைந்து விட்டார். நீங்கள் விரும்புகிறபடி அல்ல. மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விரும்புகிறபடி அல்ல. அவர் உங்களை நடத்துகிற பாதைகள், அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற காரியங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் கரம் நீங்க விரும்புகிறபடி உங்களை தொடப்போகிறது இல்லை. அவர் விரும்புகிறபடி கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். அன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் அநேக இடத்துல சொல்லுகிறது அதான் என்ன அப்படின்னா, இதோ தடைகளை தகர்த்தெறிகிறவர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி எந்த தடையை பார்த்து நீங்க கலங்கி கொண்டிருந்தீங்களோ அந்த தடைக்கு முன்பதாக இயேசு வந்து நிற்கிறார். அந்த தடை மாறித்தான் ஆகணும்.
அந்த சூழ்நிலை மாறித்தான் ஆகணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் எல்லைக்குள்ளே நீங்கள் இருக்கிறத அநேக நேரத்தில் உணர தவறிட்டேன்ப்பா. என் எல்லைக்குள்ளே நீங்கள் உலாவுகிறத அநேக நேரத்தில் உணர தவறிட்டேன்ப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் எல்லைகளுக்குள்ளே உலாவுகிறத ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள நாங்கள் தவறிவிட்டோம். ஆண்டவரே எங்களை மன்னியுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் படகுல ஏறுங்கப்பா. எங்கள் ஆண்டவரே வாழ்க்கைன்ற படகுல ஏறுங்க. எங்கள் பிஸ்னஸ்ன்ற படகுல ஏறுங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய தொழில்ன்ற படகுல ஏறுங்க. ஆண்டவரே எந்த பிரச்சனை என்று அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவரை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த படகுல கர்த்தர் ஏறுவீராக. இதுவரைக்கும் அவர்களுக்கு முன்பதாக அடித்து கொண்டிருந்த எல்லா காற்றுகளும் எல்லா கடல் அலைகளும் எல்லா கொந்தளிப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அமர்ந்து போவதாக. ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் கேட்பதற்கு கர்த்தர் நீர் ஒரு திட்டத்தோடு கூட கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் என்று அவர்கள் உம்மை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த காலை வேளையில ஆண்டவரே அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுவீராக. தடைகள் நீக்கப்படுவதாக. சாட்சிகள் எழும்பட்டும். ஆண்டவரே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி போட்டார் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக கர்த்தர் காரியங்களை செய்வீராக. தடைகள் மாறுவதாக. ஒரு ஆண்டவரே சுபிட்சம் உண்டாவதாக. ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. நன்மை உண்டாவதாக. ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே தகப்பனே குழந்தையின்மை மாறுவதாக. ஆண்டவரே தொழிலில் இருக்கிற கடன்கள் மாறுவதாக. ஆண்டவரே ஒரு விருத்தி உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் அதை செய்வதாக. கடன்கள் மாறுவதாக. எல்லா நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. ஆண்டவரே நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் போகிறார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த நாளை துவக்குறாங்க. ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்து காரியங்களை நிறைவேற்றுங்க. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கு மறவாதே. ஆமேன். God bless you.